உங்களுக்காக நான் ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, மனிதரால் நிராகரிக்கப்படுகிற நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். பிரிந்த காரியங்களை ஒன்றிணைக்கும்படியாக உங்களை மூளைக்கல்லாய் மாற்ற கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நெருக்கப்பட்ட சூழ்நிலையில, ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில, எல்லா மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்துவார். பிரிந்த குடும்பத்தை ஒன்றிணைக்க கர்த்தர் உன்னை ஒரு மூளைக்கல்லாய் பயன்படுத்துவார். விழுந்து போன பிசினஸ், விழுந்து போன வேலை, ஆபீஸை மீண்டுமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் ஒரு மூளைக்கல்லாய் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகிறது. ஆகாதென்று கல்லின கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நேயர்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஆமேன். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை, ஒரு உயர்வை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையில் விடுதலை உண்டு. ஆகவே வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம் யாவரும் நம்மை அர்ப்பணித்து ஜெபித்து ஆண்டுடைய வார்த்தைகளுக்குள்ளாய் போகலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த நிகழ்ச்சிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கெல்லாம் இந்த பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் உம்முடைய வார்த்தைகள் போதுமானதாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆண்டவரே, அவருடைய சூழ்நிலைகள் மாறட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் உடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் உருவாகும் என்று நாங்கள் நம்புகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, பரிசுத்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்கப்பா. மாம்சமான என்னை மறைத்து பரிசுத்தமான கர்த்தர் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய இருதயம் இயேசுவின் நாமத்தில் தொடப்படட்டும். அவருடைய இருதயத்தின் பாரங்கள் மாறட்டும். நொறுக்கப்பட்ட இதயங்கள் இயேசுவின் நாமத்தில் தேற்றப்படட்டும். ஆண்டவரே, தேவைகளோடு இருக்கிறவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தை உண்மையாகவே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மெய்யான விடுதலையை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களை மறைத்து கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய மகிமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். வார்த்தைகள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு செவிகளையும் இருதயத்தினுடைய சமூகத்தில் திறந்து கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்களுடைய மகிமுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டுமாய் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் யாவரும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். உங்களுக்காக நான் ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, மனிதரால் நிராகரிக்கப்படுகிற நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. மனிதரால் யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறார்களோ, மனிதர்களால் யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் இன்றைக்கு இந்த லாக்டவுன் சுச்சுவேஷன் வந்ததுனால நிறைய பேர் வேலை இழந்திருப்பீங்க, வருமானத்தை இழந்திருப்பீங்க, வியாபாரத்தை இழந்திருப்பீங்க. ஏதோ ஒரு மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டு நண்பர்களெல்லாம் நிறைய பேருடைய சுச்சுவேஷனை நிறைய பேர் புரிந்து கொள்வதற்கு ஒரு நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்படுவோம் இல்லைங்களா? ரிஜெக்ட் பண்ணவங்கள கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி நல்ல ஒரு மிகப்பெரிய திட்டத்துக்காக கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள வல்லமுள்ளவராக இருக்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரி, பாரத்தோடு இருதயம் நொறுக்கப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டாகாதா? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாகாதா? யார் என்னை மீட்க முடியும்? யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? நான் நம்பினவர்கள் எல்லாம் என்னை கைவிட்டு விட்டார்களே. நான் இவர்களைத்தானே மலை போல நம்பிக்கொண்டிருந்தேன், என்னை இப்படி சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் இல்லைங்களா? நீங்கள் சாய்ந்து கொள்ள இளைப்பாற இருந்த ஒரு தோல் கூட இப்போ இல்லாமல் போயிருக்கலாம். நான் உண்மையாக உங்களுக்கு சொல்ல முடியும், நிறைய நேரத்தில் நம்முடைய பணம்,
இல்லைங்களா? நம்முடைய வசதி, நம்முடைய தகுதி, நம்ம இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்மிடத்தில் பழகிற அநேகர் உண்டு. நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன், கம்பெனியில் நல்லா வேலை செஞ்சு கொண்டு இருந்தேன், இந்த லாக்டவுன் நிமித்தமாக இன்றைக்கி என்னை நிராகரித்து விட்டார்கள். வேலைக்கு கொஞ்சம் பேர் வந்தால் போதும், என்னை நிராகரிச்சுட்டாங்க, எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதனையோடு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகுகிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்தில் தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக பயன்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னா அது ஏசப்பாவால் மாத்திரம்தான் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகணுமா, நீங்கள் தள்ளப்பட்ட இடத்துல மீண்டுமாய் உங்களை கொண்டு போய் நிறுத்தி உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக வேண்டுமா, அது ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியுமோ தவிர எந்த மனுஷனாலும் அது கூடாத காரியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு சென்று மூளைக்கல்லாக பயன்படுத்த விரும்புகிறார். ஆகவே தான் இன்றைக்கு உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொடுத்தார். மனிதர்களால் நிராகரிக்கப்பட்ட நீங்கள் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறீர்கள், அல்லது மனிதரால் நிராகரிக்கப்பட்ட நீங்கள் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்கும்படி நான் பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 118 சங்கீதம் 22வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னை ஆகாதவன் என்று தள்ளிவிட்டார்களா? கவலைப்பட வேண்டாம். வேதம் இப்படிதான் சொல்லுகிறது, ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று என்று சொல்லி. பாருங்க, வீடு கட்டுகிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? கொத்தனார் வீடு கட்டும் பொழுது நிறைய செங்கலை எடுத்து தட்டி பார்ப்பாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதான்னு சொல்லிட்டு. தட்டும் பொழுது அது உடஞ்சிச்சின்னு வச்சுங்களேன், அதை கீழே போட்டுருவாங்க. அதுதான் ரிஜெக்டட் இல்லைங்களா? அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க, அது யூஸ் இல்லைன்னு சொல்லி போட்டுருவாங்க. பாருங்கள், நல்லா வீடு கட்டி கொண்டே வருவாங்க. எல்லா இடத்துலையும் வீடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. 4 புறங்களும் சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு செவனுடைய மூளை ரொம்ப முக்கியம், கார்னர் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கார்னருக்கு ஒரு ஷேப்பு கொடுக்குறதே பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்டட் ஸ்டோன் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் அந்த இடத்தை அழகுபடுத்தும்படியாக, அந்த இடத்துல பிரிந்த காரியங்களை ஒன்றிணைக்கும்படியாக உங்களை மூளைக்கல்லாய் மாற்ற கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை நெருக்கப்பட்ட சூழ்நிலையில், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், எல்லா மனிதர்களால் நிராகரிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகுகிறது. ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளிடுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு கார்னர் வரும்பொழுது, ஒரு மூளை அதை ஃபுல்ஃபில் பண்ணும்போது அந்த இடத்துல கல் வைக்கணும்னா ஒரு முழு கல் வைக்க முடியாது. ஆகவே அவங்களால் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த கல்லை திரும்ப எடுத்து அதை தட்டி மூளையில் வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த இடத்துல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். நிறைய நேரத்தில் பாருங்கள், நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டவங்க இல்லைங்களா? நான் மெட்ராஸ் தியாலஜிக்கல் செமினரியில் படிக்கும் பொழுது எங்களுக்கும் அசைன்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அப்போது நல்லா சூப்பராக நல்லா அசைன்மெண்ட் பண்ணுறவங்களாம் உண்டு. நல்ல அழகாக தியாலஜிக்கலில் நல்ல அசைன்மெண்ட் பண்ணுவாங்க. பிப்ளியோகிராஃபி, ஃபுட் நோட்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நான் எப்போ எந்த அசைன்மெண்ட் பண்ணாலும் ரிஜெக்டட். நான் எப்போ அசைன்மெண்ட்டை கொண்டு போய் கொடுத்தாலும் அவங்க பார்த்துட்டு அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. இது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி. ஒரு சூழ்நிலை நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். ஏன் நம்ம பண்ணுற அசைன்மெண்ட் எல்லாமே சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, எப்பவுமே நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டே கொண்டே இருக்கிறோமே என்று சொல்லி. ஒருவேளை நம்ம தியாலஜிக்கல் படிக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு ஆளா, ஒருவேளை ஆண்டவருடைய பணியை செய்கிறதுக்கு நம்ம தகுதி இல்லாத ஆளாக இருப்போமோ, அதனால தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணப்பட்டே கொண்டே இருக்கிறோமோ அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன். பாருங்கள், ஒரு காலகட்டத்தில் அவங்க ரிஜெக்ட் பண்ண நான் யோசித்தேன், ஏன் இந்த அசைன்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ், அதில் இருக்கிற என்ன பிரச்சனை, எதனால் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் இம்ப்ரூவ் ஆக முடிஞ்சிச்சு. அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கான ரீசன் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆகவே மீண்டுமா அந்த அசைன்மெண்ட்டை நான் விடலை இல்லைங்களா? மீண்டும் நான் அதை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இனிமேல் எனக்கு இந்த டாபிக் வேணாம், வேறு டாபிக் கொடுங்க நான் சொல்லி கேட்கல. அதே டாபிக் நீங்கள் 10 முறை ரிஜெக்ட் பண்ணாலும் நான் திரும்ப அதையே பண்ணுவேன். ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்ற ரீசன் எனக்கு தெரியணும்
இல்லைங்களா? எந்த அசைன்மெண்ட்டு ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சோ அந்த அசைன்மெண்ட்டில் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி பெறணுன்ற ஒரு முயற்சி எனக்குள்ளே இருந்துச்சு. யார் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபுட் நோட்ஸ், பிப்ளியோகிராஃபி, நிறைய புக்கை ரெஃபர் பண்ணி அந்த அசைன்மெண்ட்டை கொண்டு போய் கொடுத்தேன். இப்படி ஒரு 4 முறை 5 முறை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கடைசியாக கொண்டு போய் கொடுக்கும்போது 8 பக்கம் பண்ணேன் அந்த அசைன்மெண்ட்டை. இல்லை, கிங்டம் ஆஃப் காட்னு சொல்லிட்டு ஒரு அசைன்மெண்ட், அதை எஸ்கட்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு அசைன்மெண்ட். அதை பண்ணும்பொழுது கிங்டம் ஆஃப் காட் அதை பண்ணும்பொழுது அதுக்கான காரணங்களை கண்டுபிடிச்சி சரியான முறையில் அந்த அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ணும்போது அந்த ஷாருக்குள்ளே ஒரே சந்தோஷம். இத்தனை முறை அவனை ரிஜெக்ட் பண்ணோம், ஆனாலும் கூட சோர்ந்து போகாமல் அதில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி எப்படியோ அவன் எத்தனை வந்து கொடுத்துட்டானே சொல்லி எல்லாத்துக்கும் மேலே நல்ல மார்க் போட்டு பாஸ் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், நிறைய நேரத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ண உடனே சோர்ந்து போயிடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ரிஜெக்ட் நம்ம எந்த இடத்துல நம்மளை தள்ளுறாங்களோ, எந்த இடத்துல நம்ம உடைக்கப்படுறோமோ அவ்வளோத்தான் முடிஞ்சு போச்சு நம்ம உக்காந்துன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு தான் உங்களுக்கு தோல்வி ஆரம்பிக்குது. நான் சொல்லுகிறேன் பாருங்கள், நீங்கள் உடைக்கப்படும் பொழுது தான் இன்னும் பலப்படணும். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும்போது தான் நீங்கள் ஏதோ பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கடவுள் உங்களை நடத்த போகிறாருன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதை நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். ஆகவே நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டேன், நான் தள்ளப்பட்டேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. மனுஷனால் நீங்கள் தள்ளப்பட்டது நிமித்தமாய் கடவுளால் நீங்கள் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. மனுஷரால் நிராகரிக்கப்பட்ட நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள். ஆகாதென்று தள்ளின கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாக மாறும் பொழுது மனிதர்களால் வேண்டாம் என்று புறக்கணிக்கப்பட்ட நீங்கள் மீண்டுமாய் அந்த இடத்தில் அவர்கள் ஒன்று சேர்த்து இணைக்க, அவருடைய ஐக்கியம் பலப்பட, அவருடைய உறவுகள் பலப்பட கர்த்தர் உங்களை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்துவார். பிரிந்த குடும்பத்தை ஒன்றிணைக்க கர்த்தர் உன்னை ஒரு மூளைக்கல்லாய் பயன்படுத்துவார். விழுந்து போன பிசினஸ், விழுந்து போன வேலை, ஆபீஸை மீண்டுமாய் கட்டி எழுப்ப கர்த்தர் ஒரு மூளைக்கல்லாய் உன்னை பயன்படுத்துவார். ஒருவேளை இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல என் ஊழியெல்லாம் முடக்கப்பட்டுச்சு, எனக்கு ஊழியமே இல்லை, எனக்கு கலங்கி போயிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு ஊழியக்காரர், கர்த்தர் உன்னை சொல்லுகிறார், உன்னை ஒரு கார்னர் ஸ்டோன், உன்னை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்த போகிறேன். எந்த இடத்துல நீ உன்னுடைய ஊழியம் முடைக்கப்பட்டதோ, எந்த இடத்துல நீ நிராகரிக்கப்பட்டாயோ, அதே இடத்துல மீண்டுமாய் உன் ஊழியத்தை கட்டி எழுப்புவேன். நீ ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்தப்பட போகிறாய். எல்லாவற்றையும் பலப்படுத்தும்படி, எல்லாரையும் ஒன்றிணைக்கும்படி கர்த்தர் உன்னை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் புறக்கணிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் என்னைக்கு உன்னை மனுஷன் ரிஜெக்ட் பண்ணானோ அன்னைக்கே கர்த்தர் உன்னை செலக்ட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு சிலர் உங்களுக்கு நான் காண்பிக்கும்படி பிரயாசப்படுகிறேன். சங்கீதம் 118:22 சொல்லப்பட்டிருக்கிற காரியம், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை மீண்டுமாய் காஸ்பலில் கொண்டு வராங்க பாருங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 காஸ்பலில் தொடர்ந்து இந்த வார்த்தை வருகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகாது என்று தள்ளின கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று என்று சொல்லி மத்தேயு 21:42 மார்க் எழுதின நற்செய்தி நூல் 12:10 லூக்கா 20:17 ஆகிய 3 சுவிசேஷ புஸ்தகங்களிலும் ஒரே தன்மையுடைய காரியங்களை சொல்லுகிற ஒரு புத்தகங்களாய், ஒரு நற்செய்தி புத்தகங்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மீண்டுமாய் சொல்லுகிறார், நீ அதை வாசிக்கலையா, நீ அதை படித்து பார்த்தது இல்லையா என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நண்பு சகோதரனே, நீ அந்த வசனத்தை வாசித்திருக்கிறாயா? நண்பு சகோதரியே, நீ அந்த வசனத்தை வாசித்திருக்கிறாயா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. ஹல்லேலூயா. நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட, நீங்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக நிறுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. உங்களை மூளைக்கல்லாக அலங்கரிக்கும்படி, அந்த இடத்தையே அலங்கரிக்கிற ஒரு மூளைக்கல் நீங்கள் தான். சோர்ந்து போகாதீங்க. என் வேலை போச்சே, என் உறவு போச்சே, என் குடும்பத்தில் என்னை தள்ளிட்டாங்களே, பணத்துக்காக என்னை தள்ளிட்டாங்களே, இடத்துக்காக என்னை தள்ளிட்டாங்களே என்று சொல்லி கவலைப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், தள்ளப்பட்ட இடத்துல நீ தான் அலங்காரமான ஒரு மூளைக்கல். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் நிராகரிக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கொண்டு போய் உங்களை மூளைக்கல்லாக நிறுத்தும்படி கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு காரியமும் நடக்காதுங்க. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நீங்கள் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்காது. ஆகவே ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக பயன்படுத்த விரும்புகிறார். பாருங்கள், யோசேப்பை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோசேப்புடைய கதை நல்லா தெரியும் இல்லைங்களா? தரிசனக்காரன், சொப்பனக்காரன் அப்படிலாம் சொல்லி அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாராலும் பரியாசனம் பண்ணப்பட்டாங்க. ஆனால் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் யோசேப்பை, அண்ணன் தம்பிக்கு அது பொறாமை இல்லைங்களா?
அப்போது குடும்பத்தினால், உடன் பிறந்த சகோதரர்களால் யோசேப்பு நிராகரிக்கப்படுகிறார். யோசேப்பு தள்ளப்படுகிறார். தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், உங்களுடைய இளைய மகன் மரித்து விட்டான் என்று சொல்லி. ஆனால் ஒரு பள்ளத்தில் போடுறாங்க. பள்ளத்தில் போட்ட பிறகு இன்னொரு சகோதரர் சொல்கிறான், நம்ம கூட பிறந்த நம்முடைய ரத்தம், அவனை நம்ம கொலைலாம் பண்ண வேணாம், எகிப்தியர் வராங்க, அவங்ககிட்ட அடிமையாக விற்றுலாம் சொல்லிவிட்டு அவனை யோசேப்பை ஒரு 30 வெள்ளி காசுக்காக விற்று போட்டுறாங்க. விற்று போட்டாங்க. அதோட கர்த்தருடைய திட்டம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாம் அவன் கனவு பலிக்காது. எல்லாம் நினச்சாங்க, என்ன சொன்னாங்க, இனிமேலாம் அவன் கனவு பலிக்காது. என் அன்பு சகோதரனே, உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருப்பார். நீ சொல்லும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, உன் கனவெல்லாம் பலிக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்கிறேன் பாருங்கள், காத்துருங்க. ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தம்படிக்கு அவருடைய பலத்த கரங்களுக்குள்ளாக நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது ஏற்ற காலத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். யோசேப்பு ஏற்ற காலம் வரைக்கும் கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருந்ததை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அடிமையை கொண்டு போகப்பட்ட இடத்துல கர்த்தர் அந்த இடத்துல அதிகாரியாக யோசேப்பை நிறுத்துகிறது நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கூட குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் சொல்லுகிற காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதே இடத்தில் உங்களை மூளைக்கல்லாக பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிறார் என்றால், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களால் நிராகரிக்கப்பட்டு தள்ளப்பட்டு அடிமையாக விட்ட சூழ்நிலையிலும் அந்த தரிசனத்திற்காக யோசேப்பு பல வருஷங்கள் காத்திருந்தார். அந்த தரிசனம் நிறைவேறியது. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் சொன்னபடி சின்ன மாற்றம் கிடையாது. அவருடைய தகப்பனா, அவருடைய உடன் பிறந்தவர் எல்லாம் யோசேப்பை பணிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். ஆனால் யோசேப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். உடனே நடக்கலைன்னு சொல்லி அவர் வேதனைப்படல. ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், எல்லா இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார். ஆனாலும் எல்லாவற்றையும் சகித்து, எனக்கான ஒரு திட்டம் உண்டு, எனக்கான ஒரு இலக்கு உண்டு, அதை வரைக்கும் நான் ஓடுவேன் என்று சொல்லி யோசேப்பு ஆண்டவரிடத்தில் காத்து கொண்டிருந்த நிமித்தமாக, கர்த்தருக்கு பயந்திருந்தது நிமித்தமாக யோசேப்பு தள்ளப்பட்ட இடத்துல ஆகாதென்று தள்ளப்பட்ட யோசேப்பு தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, சகோதரியே, உடைய குடும்பத்தில் உடைய உறவு மத்தியில் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை மூளைக்கல்லாக பயன்படுத்துவார். ரெண்டாவது ஒரு நபர், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நபர் தான் தாவீதுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு 7 அண்ணன்மார்கள். அவங்கெல்லாம் நல்லா படித்து நல்ல வேலையில் இல்லைங்களா இருக்கிறாங்க, ஆர்மியில் இருக்கிறாங்க. பார்த்துங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்புகிறார் ஆண்டவர், நீ போய் நான் சொல்கிற ஆள் எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி. ஆனால் அங்கே போன பிறகு அவர் ஆளுடைய வளர்த்தையும் தோற்றத்தையும் பார்த்து இவரான்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் எல்லாரும் பாருங்கள், இங்கே ஒரு நல்ல ஒரு ரகசியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தாவீதுடைய குடும்பத்தில் தாவீதுடைய அப்பா, தாவீதுடைய அண்ணனுங்க தாவீதை புறக்கணித்தாங்க. ஆனால் இந்த இடத்துல ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவருடைய தகப்பனாரையும் அவர் அண்ணனையும் புறக்கணிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரெல்லாம் தாவீதை புறக்கணித்தாங்களோ அவங்களெல்லாம் கடவுள் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணார். ஹல்லேலூயா. அவரை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்தினார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தர் உங்களை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்த போகிறார். உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உன்னை வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்களா? உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் நீ தள்ளப்பட்ட கல் என்று சொல்லி உன்னை நிராகரித்து விட்டார்களா? தாவீதுடைய வாழ்க்கையில் அப்படிதான் நடந்தது. உடன் பிறந்த சகோதரர்கள் தன்னுடைய தகப்பனார் சொன்னார், எல்லாவற்றுக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். எங்கிட்ட எஜுகேஷன் இல்லை, நான் தள்ளப்பட்ட கல், நான் ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு நான் படிச்சிருந்தாலும் எனக்கு வேலை இருந்தாலும் நல்ல இன்கம் இல்லை, நல்ல ஒரு வீடு இல்லை, நல்ல ஒரு லைஃப் எனக்கு கிடைக்கல. நீ கவலைப்படாத. எந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டாயோ அதே இடத்துல கர்த்தர் உன்னை மூளைக்கல்லாக பயன்படுத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, தாவீதுடைய வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தாவீதை நிராகரித்தார்கள். ஆனால் கர்த்தருடைய திட்டம் சாமுவேலை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணும்படி நிறுத்தினார் ஒரு ராஜாவை. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற சகோதரர்களையும் தகப்பனார் எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்களால ரிஜெக்ட் பண்ணப்பட்ட தாவீதை தான் கர்த்தர் செலக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷங்கள்லாம் சேர்ந்து ஒரு மனுஷன் நிராகரிக்கிறாங்க. அந்த ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் இவங்களெல்லாம் நிராகரிக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு தேவை என்றால் ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லை மூளைக்கல்லாக கர்த்தர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தாவீதுடைய குடும்பத்திலும் தாவீது ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல் தான். ஆனால் தலைக்கு மூளைக்கல்லாக தாவீதை கர்த்தர் மாற்றினார். எல்லாவற்றுக்கும் இளையவன் தான், சின்ன பையன்தான்.
ஆனால் பெரியவங்க இருக்கிறாங்க, தோற்றம் இருக்குது, ஹைட் இருக்குது, வெயிட் இருக்குது, அழகு இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. உடைய இருதயத்தை பார்த்து அவனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, உன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு முக்கியம் அல்ல. நீ எப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கிறது கர்த்தருக்கு முக்கியம் இல்லை. உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளா எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உன்னுடைய இருதயம் ஆண்டவருக்குள்ளா எப்படி ஒப்புரவாக இருக்குது, உனக்கும் ஆண்டவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கிறது என்பது மிகவும் அவசியம். தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட இணைந்த ஒரு வாழ்க்கை. ஆகவே மனுஷரால் நிராகரிக்கப்பட்ட தாவீது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றப்பட்டார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கடைசியாக ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படி பிரயாசப்படுகிறேன். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் சகேயு, எல்லா மனுஷனால் நிராகரிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ரொம்ப குள்ளமாக இருப்பான் இல்லைங்களா? அவன் குள்ளமாக இருப்பான். அவன் பண ஆசை பிடிச்சவன், எல்லாருடைய பணத்தை ஏமாற்றி வாங்குவான், அவன் ஒரு ஆயக்காரன், அவன் வரி வசூலிக்கிறவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள். ஆனால் கர்த்தரால் செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆள். ஆமென் சொல்லுங்க. எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார் சகேயு. ஆனால் அந்த எரிகோ தெருவில் வரும் பொழுது இந்த காட்டத்தி மரத்தில் முள்ளு கீரந்தெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியல, கையில் காலில் ரத்தம் வர்றதெல்லாம் அவருக்கு பெருசாக தெரியல. இயேசுவை நான் பார்க்கணுன்ற ஒரு ஆவல் இருந்துச்சுங்க. ஹல்லேலூயா! இன்றைக்கு எத்தனை பேருக்கு இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் எனக்கு ஒன்றே இல்லை, நான் எல்லாத்தையும் எழுந்து போகிறேன், இந்த சூழ்நிலை நான் இயேசுவை பார்க்கணுன்ற எத்தனை பேருக்கு அந்த ஆர்வம் இருக்குதோ, நீங்கள் எல்லாம் மூளைக்கல்லாக மாறுவீர்கள். ஹல்லேலூயா! நீங்கள்லாம் மூளைக்கல்லாக மாற்றப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடுகிறவனாய் காட்டுத்தி மரத்தில் ஏறி பார்க்குறான். அவன் நினச்சான், யார் நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கிறோம், நம்ம இயேசுவை நம்ம பார்த்தா போதும் நினச்சான். சகேயு நினச்சதெல்லாம் இயேசுவை நம்ம பார்த்தா போதும் நினச்சான். ஆனால் அங்கே வந்த இயேசு சகேயுவை பார்த்தார். ஹல்லேலூயா! எல்லாராலும் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட சகேயுவை கர்த்தர் செலக்ட் பண்ணார். பாருங்கள், அங்கே இருக்கிற நிறைய பேர் இருந்திருப்பாங்க. விசுவாசமாக இருந்தவங்க இருப்பான், ரொம்ப வைராக்கியமாக ஆண்டு கூட இருந்தவனே கூட இருப்பான், என் வீட்டுக்கு வருவான்னு எதிர்பார்த்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அங்கெல்லாம் இயேசு போல எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டு, எல்லாரும் புறக்கணிக்கப்பட்டு, ஆகாது என்று தள்ளப்பட்ட ஒரு கல் மரத்து மேலே ஏறி நின்றுக்கு பாருங்க. அந்த சகேயுவை பார்த்து சொன்னார், சகேயுவை இறங்கி வா, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு தங்க போகிறேன்னு சொல்லும்போது பாருங்கள், அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பு உண்டானதுங்க. ஹல்லேலூயா! அன்றைக்கு மாற்றம் அடைந்த சகேயு ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்தப்பட்டார். ஹல்லேலூயா! இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, உலகம் உன்னை பற்றி 1000 காரங்கள் பழித்து பேசலாம், 1000 குறை சொல்லலாம். பாருங்கள், குறை சொல்லுகிறவர்கள் குறை சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். அந்த குறைகளெல்லாம் நீ பார்த்து கொண்டிருந்தால் உன் நிறைவை நீ அடைய முடியாது. குறைகளை தள்ளிவிட்டு நிறைவை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு. கர்த்தர் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா! எப்படி சகேயுடைய வாழ்க்கையில் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ரெட்டத்தனியாக அவங்க திரும்ப எல்லாருக்கும் இந்தாங்க அதிகமாக கொடுத்தான், ஆசீர்வாதமாக இருந்தான். அவன் மூளைக்கல்லாக பயன்படுத்தப்பட்டான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரி, கர்த்தர் உன்னையும் ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு நீ அர்ப்பணிப்பாயா? இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஆண்டவரே, நான் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல், என்னுடைய குடும்பத்தில் என்னை ஆகாதவன் என்று தள்ளினார்கள், நான் வேலை செய்கிற இடத்தில் என்னை ஆகாதவன் என்று தள்ளினார்கள், நான் படிக்கிற இடத்துல என்னை ஆகாதவன் என்று தள்ளினார்கள், ஆனால் நீர் என்னை அங்கீகரித்திருக்கிறீர், நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் நீ செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க என்று சொல்லி வைராக்கியத்தோடு கூட இப்பொழுது என்னோடு கூட நீங்கள் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். சிந்தித்து செயல்படுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே இன்றைக்கு நாங்கள் வாசித்த பிரகாரமாக மனிதர்களால் நிராகரிக்கப்படுகிற நீங்கள் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறீர்கள் என்று எங்கள் இடத்துல பேசியிருக்கிறீங்க. இன்றைக்கு நாங்களும் கூட நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறோம் அப்பா. நிறைய இடத்துல நாங்கள் தள்ளப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறோம். எங்களை மூளைக்கல்லாக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, தம்பி தங்கச்சி, எந்த சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நேரத்தில் அப்பா கிட்ட உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவரே, நான் தள்ளப்பட்ட கல், என்னை மூளைக்கல்லாக மாற்றும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் கொடுக்குறோம் அப்பா. தள்ளப்பட்ட பிள்ளைகள், தள்ளப்பட்ட கல்களாக இருக்கிற என்னுடைய பிள்ளைகள், என் சகோதர சகோதரிகளை ஆண்டவரே நீர் மூளைக்கல்லாக பயன்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, தாவீதை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்தினீர், யோசேப்பை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்தினீரே, சகேயுவை ஒரு மூளைக்கல்லாக பயன்படுத்தினீரே. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளையும் ஒரு மூளைக்கல்லாக நீர் எடுத்து பயன்படுத்துங்க. உடைய மகிமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். காட் பிளஸ் யூ.